ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாராணி சமையல். பச்சை பயிர் குழம்பு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி பண்ணுறேன். அதுக்கு நைட்டே பச்சை பயிறு 1/4 கப் எடுத்திருக்கேன். பச்சை பயிறு நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். நைட்டே ஊற வச்ச பச்சை பயிறு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேறு எதுவுமே சேர்க்கல, பச்சை பயிறு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டால் போதும், நல்லா குக் ஆகிடும். 2 மீடியமான சைஸ் தக்காளி, சின்ன தக்காளி இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஃப்ளேவருக்காக ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் அரைச்சது, அப்புறம் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது வேக வச்ச பச்சை பயிறு கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டு சேர்த்துக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா பருப்பு முழுசாக தான் இருக்கும், ஆனால் நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிர் குழம்பு ரெடி. வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தை நம்ம துடைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா சுத்தமான ஒரு காட்டன் துணியில் அந்த ஈரத்தை நல்லா தொட்டு எடுத்தோம் அப்படின்னா ஈரம் போயிடும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக அந்த வளவளப்பு இல்லாமல் இருக்கும், பட் வேக வைக்கும்போது அந்த இது வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா ட்ரையாக நல்லாயிருக்கு. ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வளவளப்பாக இருக்கும், ஆனால் அதோடு சாப்பிட்றது தான் ஹெல்த்தி நான் நினைக்கிறேன். பட் நம்ம அந்த வளவளப்பு இல்லாமல் போகிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம். தயிர் இருந்ததுன்னா 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி ஊற்றியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இது நான் எல்லாமே 1/4 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சேர்த்துக்கிட்ட புளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிளாக்காக இருந்தது, அதனால தான் கலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் தயிர் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்ரீனாக இருக்கும் வெண்டைக்காய் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லன்ச் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான பச்சை பயிர் குழம்பு, வெண்டைக்காய் ஃப்ரை. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதாராணி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.